நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கந்தசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்மூர்ல மழை பெய்யுதோ இல்லையோ, அண்டை மாநிலங்கள்ல மழை பெய்யுதான்னு ரொம்ப ஆர்வத்தோட விசாரிப்போம். காரணம், கேரளாவில் மழை பெய்தால் அதன் தாக்கம் நமது மேற்கு மண்டலமான கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இருக்கும். அதனால வெயிலின் வேகம் குறையும். அங்க மழை பெய்யும் போது இங்கேயும் லேசா சாரல் இருக்கும். அப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு தான். அதே போல கர்நாடக மாநிலத்தில் நிறைய மழை பெய்தால் மேட்டூர் அணைக்கு தண்ணி வந்து சேரும். மேட்டூர் அணைக்கு தண்ணி வந்தால் டெல்டா பகுதி செழிப்படையும். நெல்லுக்கு பாய்ந்தது புல்லுக்கு பாயும்னு ஒரு பொன்மொழி உண்டு. அதுபோல நமக்கு ஏதாவது கொஞ்சம் மழை கிடைக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பு. கந்தசாமி ஐயா, நீங்க பல ஊர்களில் வேலை பார்த்தவர். மழை என்பதற்கு குளிர்ச்சி என்ற பொருளும் உண்டு. நீர், கருமை, மிகுதி, மாறின்னு நிறைய பொருள் உண்டு மழைக்கு. வடமொழியில மழைய வருஷம்பாங்க. இது இந்தியில வருஷான்னு மருவியது. இது தவிர பர்சாத், பாரிஷ் போன்ற சொற்களும் இந்தியில மழையை குறிக்கும். இவையெல்லாம் உருதுலேருந்து வந்த வார்த்தைகள். இப்படி மழை பற்றி நிறைய பேசினா, கடுதாசில எழுதுனா மழை வராதா? வராம போயிடுமா? ஒரு முறை ஓர் ஊர்ல மக்கள்லாம் சேர்ந்து நாளைக்கு மழை வேண்டி இறைவனை வேண்டுவோம்னு முடிவு செஞ்சாங்களாம். மறுநாள் எல்லாரும் கோயில்ல கூடியிருக்காங்க இறைவனை வேண்ட மழைக்காக. ஒரே ஒரு குழந்தை மட்டும் கையில குடையோட வந்தது. இதென்ன குடன்னு எல்லாரும் கேட்டபோது அந்த குழந்தை சொன்ன பதில், ஊரே சேர்ந்து இறைவன்ட்ட வேண்ட போறோம், அப்ப இறைவன் நமக்கு மழை கொடுக்காமலா போயிடுவாரு, அதனாலதான்னு அந்த குழந்தை சொன்னதான். அவ்வளவு நம்பிக்கையோட வேண்டுதலுக்கு குடையோட வந்திருக்கு அந்த குழந்தை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்படித்தான் நம்ம புல்லா கவுண்டன் புதூர் வெற்றிவேலன் ஐயா நம்ம கிட்ட சொன்னார். தினமும் அப்பப்போ மழையே மழையே வா வான்னு சொல்லுங்க, மழை வரும்னார். பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரிம்பாங்க. கந்தசாமி ஐயா, அந்த காலத்துல எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் கற்பிக்கப்பட்டது. நமது மாநிலத்துல பல கிராமங்களின் பெயர்களோடு மரங்கள் சேர்ந்து வரும். பாதிரி மரங்கள் அதிகம் இருந்ததால் திருப்பாதிரி புலியூர்னு பேர் வந்தது. கடம்ப மரங்கள் இருக்கும் ஊருக்கு கடம்பூர்னு பேர் வச்சிருக்காங்க. திருவிடை மருதூர்ல மருத மரங்கள் அதிகம் இருந்திருக்கு. ஆலமரங்கள் அதிகம் இருந்த ஊருக்கு திருவாலங்காடுன்னும், வேப்ப மரங்கள் அதிகம் உள்ள ஊருக்கு வேம்புக்குடின்னும், இலுப்ப மரங்கள் அதிகமுள்ள ஊருக்கு இலுப்பூர்னும் பேர் வச்சிருக்காங்க. மரங்கள் அதிகம் வளர்த்து அந்த ஊர்களுக்கு அந்த மர பெயரையும் வச்சு பெருமை சேர்த்தவர்கள் நமது முன்னோர்கள். நாமெல்லாம் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒன்னா தான் இருக்கு. அப்புறம் எப்படி சார் மழை பெய்யும்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.